ஹாய் ஹலோ உலகெங்கிலும் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாப். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இயக்குனர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் இயக்கிய டீன்ஸ் படத்தை பற்றி பார்ப்போம். படத்தோட கதை நடந்து பார்த்துருவோம். ஓப்பனிங்லேயே டீனேஜ் பசங்கள்லாம் சேர்ந்துட்டு என்ன லைஃப் இது, ஸ்கூலு வீடு எப்போ பார்த்தாலும் படி படின்னு ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு எங்கள் வில்லேஜில் வந்து ஒரு பாட்டி இருக்காங்க, அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்கும், பூதெல்லாம் இருக்கும், அங்கே போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ எல்லாருமே வந்துட்டு அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாமா, சரி ஒரு நாளைக்கு அங்கே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. எப்படி போகிறதுன்னும் போது ஸ்கூல்லேருந்து கட் அடிச்சுட்டு போயிடலாம், ஸ்கூல் முடியத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம், அங்கே போனால் ஜாலியாக இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. டீச்சருக்கு தெரியாமல் அங்கேருந்து ஒவ்வொருத்தரா வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து 12 பேரும் கட் அடிச்சுட்டு வெளியில் வராங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பையனை நிற்கிறான். அந்த பையன் பார்த்துட்டு டீச்சர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு போகிறான், அதனால் இவனும் கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 13 பேர் சேர்ந்து பஸ் ஏறுறாங்க. பஸ் ஏறி ட்ராவல் பண்ணும்போது ஒரு பாயிண்டில் ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் இதுக்கப்புறம் பஸ்ஸு போகாது, எல்லோரும் நீங்கள் வந்து இறங்குங்க அப்படின் போது பசங்களாம் அப்படியே நடந்தே வராங்க. ஒரு ஊர் எல்லை, அந்த எல்லையில் வந்து ஆட்டோ நிற்குது. ஆட்டோக்காரன் வந்து நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன், நீங்கள் நடந்தே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு அமானுஷமான இடம், ஒரு ஃபாரஸ்ட் மாரி இடம், திகில் விட்ட இடம், அந்த மாதிரி வந்து இவங்க ஒவ்வொருத்தராக நடந்து போக 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 ஒரு பில்லி சூனியம் ஏவல் அந்த மாதிரி ஒரு சுடுகாடு ஒரு இடம் வருது. அந்த இடத்துல பசங்கள்லாம் பயம் இல்லாமல் அங்கேயே உக்காந்துட்டு இதுக்கப்புறம் உங்கள் பாட்டி ஊர் எவ்வளோ தொலை இருக்குது அப்படின்னு கேஷுவலாக பேசியிருக்காங்க. மத்தியான நேரம் திடீர்னு லைட் வந்து ஃப்ளிக்கரிங் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. பார்த்தோன்னா பசங்களாம் பயந்துட்டு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க இதுமாரி மத்தியான நேரத்தில் லைட்டெல்லாம் எரிஞ்சு அணையுதுனாக்கா தப்பாக நடக்க போகுது, நீங்கள் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயந்து போய் கிளம்பும்போது பார்த்தா ஒரு பெரிய பொட்டல் காடு, ஓப்பன் பிளேஸில் ஒரு செடி மரம் எதுவுமே இருக்காது. பல கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ஓப்பன் பிளேஸ் காட்டுறாங்க. அதில் எல்லாத்துக்குமே வந்து கிளம்பி போக 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 ஒவ்வொரு பையனும் காணாமல் போகிறான். திடீர்னு ஒரு பொண்ணு காணாமல் போகிறான். பசங்க பார்த்தோன்னா பயந்துறாங்க. ஐயோ எங்கள் பாட்டி சொன்ன மாதிரி பேய் தான் வந்து இதெல்லாம் பண்ணுது போல், இங்கேருந்து கிளம்பிடணும் போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இப்போது காணாமல் போன பசங்களை இந்த மீதி இருக்கிற பசங்க வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது மீதிட்டாங்க. படத்தோட பாசிட்டிவ் என்னன்றது பார்த்துருவோம். பொதுவாக பார்த்திபன் சார்னாவே ஒவ்வொரு படத்துக்கும் புதுசாக ட்ரை பண்ணுவாப்புல. இதுதான் ட்ரை பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம ஒரு கெஸ்ஸிங்கோட உள்ளே போனோம்னா அது இருக்காது. அதோட ஒரு படி மேலே போயிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அடுத்த கட்டத்துக்கு வந்து திங்க் பண்ணியிருப்பாப்புல. அதே மாதிரி தான் இந்த படமும். டீன்ஸ் சில்ட்ரன்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் வச்சு கதை சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வரும் இயல்பா. அப்படி இல்லைன்னா அரண்மனை பேட்டர்னில் ஒரு பேய் படம் போது அப்படி ட்ரை பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஆனால் அதெல்லாம் இல்லை. அதை மீறி சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்மந்தப்படுத்தி இந்த 13 பசங்களை வச்சு அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காப்புல. அது வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து புதுசாக இருந்தாலும் ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. அது ஒரு பலம். அதே மாதிரி 13 பசங்களும் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில, அந்தளவுக்கு வந்து ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹோம் ஒர்க் கொடுத்து நல்லா இயல்பாக நடிச்சிருக்காங்க. எந்த ஒரு செகண்ட்லேயும் இவங்க வந்து புதுசு அப்படின்னு நமக்கு தெரியாது. அது வந்து பலம். அதே மாதிரி கேமராமேன் அவருடைய டேக்கிங்ஸாக இருக்கட்டும், விஷுவல் மூடாக இருக்கட்டும், ரொம்ப புதுசாக நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாப்புல. அவரும் பாராட்டுக்கள். அடுத்து வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் இமான் சார். பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம். அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் டீம். இப்போ இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள்னும் போது பெரிய ஒரு செலவு இழுத்து விட்றாமல் இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு தேவையான இடத்துல சிஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீமும் நம்ம படமாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ க்ளீனாக இவ்வளோ நல்லா பண்ண முடியுமான்னா இந்த படம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. படத்தோட மைனஸ் என்னன்றது பார்த்துருவோம். இப்போது இது வந்து ஹாரர் படமா இல்லை வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு படம் பிகினிங்லேருந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரில. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இது வந்து ஒரு பேய் படம், பேய் தான் வந்து ஒவ்வொரு பசங்களாக வந்து தூக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போது அது எப்போ சொல்கிறாங்கன்னா இன்டர்வலில் சொல்கிறாங்க. அப்போ 1 hour நம்ம படம் பார்க்கும்போது எவ்வளோ நேரம் கியூரியாசிட்டி மைண்ட் வச்சுட்டே படம் பார்க்க முடியும்? அதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். திரைக்கதையில் இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னா ஓப்பனிலே சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் சொல்லிவிட்டு இவங்க ஒரு கதையை ஓப்பன் பண்ணி இவங்க இப்போது காட்டுற ஸ்க்ரீன் பிளேயோ காட்டியிருந்தாங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் போதே வழக்கமாக ஒரு ஏலியன் கதை அந்த மாதிரி வரப்போகுது, எப்போ ஏலியன் வரப்போகுது, எப்போ என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்புலையாவது நம்ம படம் பார்த்துருக்கோம். அவங்க எதுவுமே காட்டலை. இன்ட்ரோல் அப்போ பார்த்திபன் வந்து காட்டும் போது தான் ஓ இது ஏதோ வேறு பேட்டர்ன் படம் போல் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணும்போதும் ஃபஸ்ட் ஹாஃப் இவங்க கொடுத்த பில்டப்பு, இவங்க ஏன் அந்த பசங்க காணாமல் போனதுன்றதுக்கு
செகண்ட் ஹாஃபில் பண்ண கதை மொத்தமே வேறு. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கதை, செகண்ட் ஹாஃப் ஒரு கதைன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கண்ணை கட்டின மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறம் பார்த்திபன் வந்துட்டு மொத்த கதையும் வந்துட்டு அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்பெல்லாம் வந்துட்டு ஏலியனுக்கு கூட சிக்னல் கனெக்ட் பண்ணுற அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் புரியுது, என்னடா இது, ஓ இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைன்னும் போது அதுக்கு உண்டான திரைக்கதையை கிரிப்பாக ஷார்ப்பாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சொல்லியிருந்தா குழந்தைங்களை வச்சு பார்க்கும்போது பசங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஃபேமிலியோட போய் பார்க்குறவங்களுக்கும் ஓகே இது வந்து ஜாலியான படம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ ஹாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லே அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையா இல்லை ஏலியன் கதையா இல்லை வந்து ஹாரர் கதையா முதல்ல புரிய வச்சுருவாங்க. அப்போ ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ், அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். ஒட்டுமொத்தமாகவே இந்த படம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா டீன்ஸ் 2 எண்டில் சொல்கிறாங்க. எனக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே இப்போ தான் இந்தியன் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பார்ட் 2 அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு பயம் வருது. ஐயோ அப்போ இந்த படத்தை நீங்கள் கதை சொல்ல மாட்டீங்களா, அடுத்த கதைக்கு வாங்க நான் வந்து ஃபுல் கதையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பயம் வச்சு இல்லையா. அந்த வேலையை தான் பார்த்திபன் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்க எல்லாரும் காணாமல் போயிட்டு உடனே அந்த பாட்டி ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு வெத்தலையில் மை போட்டு பசங்கள்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு, எங்கே இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு ஒரு ட்ராக் ஓப்பன் பண்ணுறாங்க. அதையும் வந்து இவங்க ஃபுல்ஃபில்லாக காட்டல. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து மரத்தில் வந்து சூசைட் பண்ணிக்கும் லெட்டர் எழுதி வச்சுட்டு, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு போலீஸ் வருவாங்க. அதையும் வந்துட்டு அப்படியே துண்டா விட்டாங்க. யோகி பாபு வராரு ஒரு 2 சீனு, எதுக்கு வந்தார் ஏன் போனார்னே தெரில. இந்த மாதிரி படத்துங்களுக்கு யோகி பாபு இருந்தாக்கா வியாபாரம் ஆகிடும் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு மைண்ட் செட்டில் டேட் வாங்கலாம்னு தெரில. அதெல்லாம் வந்து நம்மளால் ரசிக்கவே முடியல. யோகி பாபு வராமல் இருந்தாலும் இந்த படம் இப்படி தான் இருக்கும், அது எந்த மாற்றமும் இல்லை. பொதுவாக இப்போ பில்லி சூன்யம் இந்த ஏவல் அந்த மாதிரி வந்து மந்திரம் தந்திரம் சாமி பேய் இதெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் விவாதமே போயிட்டுருக்கு. சிலர் நம்புவாங்க, சிலர் நம்ப மாட்டாங்க. ஆனால் அதை மீறி இதில் வந்து பார்த்திபன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏலியன் அவங்க கூட வந்து நம்ம சிக்னல் ரிலேட்டடாக கனெக்ஷன் வச்சுட்டோம்னா ஒன்று நம்மளை வந்து ஏலியன் அழிச்சிரும். அப்படி இல்லைன்னா பாசிட்டிவாக நம்ம வந்து கனெக்ட் வச்சுட்டோம்னா சப்போஸ் எர்த்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் வேறு பிளானெட்டுக்கு வந்து நம்மளை வந்து அது சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காப்புல. ஒவ்வொரு முறையும் பெரிய பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திபன் வந்து அவரோட படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மேக்சிமம் நிறைய படம் வெற்றி அடைஞ்சிருக்கு அவர் ரிலீஸ் பண்ண டைம். அதே மாதிரி தான் இந்தியன் 2 கூட டீன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பார்த்திபனுடைய நம்பிக்கை வீண் போகாது. தமிழ் சினிமா பொறுத்தவரையும் பார்ட் 2 சீசன் போல் அதர் லாங்குவேஜ் படம் வந்தாலும் தமிழ் படம் வந்தாலும் பார்ட் 2 தான், பார்ட் 3 தான், எதுவுமே பார்ட் 1 நிற்கிறது இல்லை. எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஒரு படம் பார்த்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வரப்போகுதுன்னா நம்ம வந்து பாகுபலி மாரி எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகும், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கூட ஓடி போய் பார்ப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்த கதையை நாங்கள் வந்து எண்ட் ஆஃப் பார்ட்டில் தான் 2வது பார்ட்டோ 3வது பார்ட்டோ நாங்கள் அதில் தான் மொத்த கதையை சொல்லுவோம்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க. அப்போ நாங்கள் எதுக்கு இந்த படத்தை பார்க்கணும் ஃபஸ்ட் பார்ட்டு? அடுத்து இன்னொரு குரூப் ரெடி ஆகிட்டு இருக்கு. மூக்குத்தியம்மன் 2, கைதி 2, விக்ரம் 2, லியோ 2, கல்கி 2, இந்தியன் 3, டீன்ஸ் 2, கஜினி 2, ராட்சசன் 2, சமீபத்தில் ஹிட்டான மகாராஜா 2, கருடன் 2 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மக்களே உஷாராக இருங்க, இல்லைன்னா நம்ம சோழியை முடிச்சு விடுவாங்க. இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. பொதுவாக முதல் பார்ட்டில் வந்து கதை சொல்லாமல் நாங்கள் 2வது பார்ட்டில் வந்து கதை சொல்கிறோம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா 2 பார்ட்டும் தெரிஞ்ச உடனே முதல் பார்ட் விட்டுட்டு 2வது படம் பார்த்தோம்னா மொத்த கதையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு போனோம்னா பெட்ரு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் அவுட், தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.